தமிழ்நாடே கேள்விப்பட்டிராத அதிரடி விலை குறைப்பு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். சொந்த வீடு வாங்க ஸ்டெப் ஸ்டோனுக்கு வாங்க. ஸ்டெப் ஸ்டோன். இந்தியா கூட்டணி பயங்கர படுதோல்வி அடைஞ்சிருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா திரு ராகுல் காந்தி அவர்கள் கையில் எடுத்த அரசியல் எஸ்ஐஆர். இங்கே முதல்வர் அவர்களும் எஸ்ஐஆர் தான் எடுக்கிறாரு. இப்போ திரு விஜய் அவர்களும் எஸ்ஐஆர் தான் எடுக்கிறார். இது ஒரு புழுத்து போன அரசியல். இது மக்கள் மத்தியில் எடுவே படாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பீகாரை பொறுத்தவரையும் நடந்தது அதை ராகுல் காந்தி கையில் எடுத்தார். அங்கே மற்ற காம்பினேஷன்ஸ்லாம் இருக்கு இல்லையா, நிதிஷ்குமார் பெண்கள் ஓட்டை ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுருக்கிறார். இந்த வாட்டி அந்த 10,000 ரூபாய் அறிவிச்சதுன்றது ஒரு மிகப்பெரிய வாக்கு திருட்டுன்றது நம்புறீங்களா சார்? இனிமேல் நடக்குதா சார்? நடக்குங்க, நடக்காமல் எப்படி இருக்கும்? நடக்கும். ஏன்னா நீங்கள் பார்த்தீங்க எவ்வளோ பேரோட போய், ஆனால் அது யார் அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லைங்க. எஸ்ஐஆர் இது எல்லா கட்சிகளினுடைய டியூட்டி. அவங்களுக்கு தான் தெரியும் எங்கெங்கே யார் ஆள் இருக்கிறாங்கன்ட்டு. இப்போ தாவேக்கா போனால் ஒன்றும்ல. ஆமாம், இவங்களும் இப்போ திமுகவோட தாவேக்காவோட குற்றச்சாட்டே இவங்க 2 பேருமே கள்ள கூட்டணியில் இருக்கிறாங்க. ஓகே, அப்போ இவங்க போயிட்டு வெரிஃபை பண்ணுற பேரில் இவங்கள பக்கத்தில் உட்காந்து இதெல்லாம் அடிச்சு விடாங்கன்னு என்ன தே வில் பிளானுங்க. பெரிய அளவில் விஜயை அடிக்கிறதுக்கு எல்லாருமே பிளான் பண்ணுவாங்க, உறுதியாக பண்ணுவாங்க. விமர்சனம் என்ன இருக்குன்னா, இன்னைக்கு பெரிய தலைவர்கள் யாருமே உள்ள போறதில்ல. அதுக்கு முட்டுக்கட்டையா இருக்கிறதே விஜய் தான் அப்படின்றாங்க. எதுக்கு பெரிய தலைவர்கள் யார் போகணுன்றீங்க நீங்க? ஏன்னா முக்கியமாக பார்த்தீங்கன்னா சீனியர் சாரா வந்தாருன்னா வழி நடத்துறதுக்கு உங்களுக்கு எதுக்கு என்ன வழி நடத்தணும்? ஏன் சொல்றேன்னா, இப்போ ஜன்சுராஜ் கட்சியின் தலைவர் அந்த பிரசாந்த் கிஷோர் அவர்களும் தோத்துட்டாரு. அவர் சொன்னாரு தாவேகா கிட்டத்தட்ட 20% கூட வரும். சொந்த மாநிலத்திலே அவர் தோத்த ஆள் இங்க எப்படி அது மாதிரி எங்க சொந்த சொந்த மாநிலத்தில் தோத்தாருன்னு நீங்க சொல்றீங்க. அவர் தானே 21 திமுகவுக்கு கைடு பண்ணாரு. தமிழ்நாட்டில் இருக்க பெருவாரியான கிறிஸ்தவர்கள் ஓட்டு தாவேக்காக தான் போகுதுன்ற மாதிரி ஒரு உளவுத்துறை ரிப்போர்ட் டிஎம்கே கொடுத்துருக்கிறதா சொல்றாங்க. ஆனா இதை சரி கட்ட அவங்களாம் ஃபாதர்களை வச்சு திமுக நடத்த போறதாகவும் தகவல் வருது. இது எப்படி சார் அவங்க கன்சாலிடேட் பண்ண வாய்ப்பு இருக்கு? மைனாரிட்டி ஓட்ஸ், நாட் ஒன்லி கிறிஸ்டியன்ஸ். ஓகே, இஸ்லாமியர்கள் ஓட்டும் விஜய்க்கு போகும். ஏன்னா இவங்க பிஜேபி எதிர்ப்பை வச்சு தானே இவ்வளவு நாள் அறுவடை பண்ணியிருந்தாங்க. அது அவங்களுக்கு இஸ்லாமியர்களுக்கு என்ன பண்ணாங்க? இஸ்லாமியர்கள் ஓட்டு, கிறிஸ்தவர்கள் ஓட்டு விஜய்க்கு போவதை யாராலும் தடுக்க முடியாது. இனிகோ இருதராஜ் எம்எல்ஏ வருஷம் டிசம்பர் மாதத்தில் ஒரு கிறிஸ்மஸ் கூட்டம் நடத்துவார். ஓகே, ரைட்டுங்களா? இப்போ அதை ஜாஸ்தி பண்ணுவாங்க, அதிகமாக இருக்கும். எல்லாரும் அற்புத பெருவிழா, இறைவன் நினைக்கிறார், இயேசுநாதர் தான் ஸ்டாலினாக பிறந்திருக்கிறார் அப்படின்லாம் இஷ்டத்துக்கு ஓட்டுவாங்க. விஜய்க்கு பொறுத்தவரையும் வருகிற வாக்குகள் எல்லாம் மதம், இனம், மொழி கடந்தெல்லாம் தாண்டி, சாதி இதெல்லாம் தாண்டி வருது. டெஃபினட்டாக அவங்க கேரளாவில், பாண்டிச்சேரியில், தமிழ்நாட்டில் இங்கெல்லாம் ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும் அப்படின்னா காங்கிரஸ் விஜய் கூட வந்ததுன்னா காங்கிரஸுக்கு லாபம். வரலன்னா அவங்களுக்கு நட்டம், அவ்வளோதான். ஸோ முன்னாடி சவுத் இந்தியாவில் விஜய் ஒரு பொலிட்டிக்கல் ஃபிகராகவே அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கான பொலிட்டிக்கல் ஃபிகருங்க அவர். ஃபைன் டைமோட ஸ்பெஷல் இன்டர்வியூவில் இன்றைக்கி நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் அவர்கள். வாருங்கள், அவரிடம் அரசியல் சார்ந்த பல்வேறு கேள்விகளை முன்வைக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ பீகாரில் ஏற்கனவே இந்தியா கூட்டணி பயங்கர படுதோல்வி அடைஞ்சிருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா திரு ராகுல் காந்தி அவர்கள் கையில் எடுத்த அரசியல் எஸ்ஐஆர். இங்கே முதல்வர் அவர்களும் எஸ்ஐஆர் தான் எடுக்கிறாரு. இப்போ திரு விஜய் அவர்களும் எஸ்ஐஆர் தான் எடுக்கிறார். இது ஒரு புழுத்து போன அரசியல். இது மக்கள் மத்தியில் எடுவே படாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களே. இல்லைங்க, எஸ்ஐஆர்ன்றது பீகாரை பொறுத்தவரையும் நடந்தது அதை ராகுல் காந்தி கையில் எடுத்தார். அதை விட அங்கே மற்ற காம்பினேஷன்ஸ்லாம் இருக்கு இல்லையா, நிதிஷ்குமார் தன்னுடைய அந்த பெண்கள் ஓட்டை ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுருக்கிறார். இந்த வாட்டி அந்த 10,000 ரூபாய் அறிவிச்சதுன்றது ஒரு மிகப்பெரிய அறிவிச்சது மட்டும் இல்லாமல் கொடுக்க ஆரம்பிச்சது. தேர்தல் ஆணையத்தின், அதாவது நீங்கள் நோட்டிஃபிகேஷன் பீரியட் வந்துச்சுன்னா ஒன்றுமே பண்ணக்கூடாது, அதையெல்லாம் தாண்டி பண்ணாங்க இல்லையா. அப்போ அது ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணுது. அதுக்கப்புறம் மற்ற அந்த சோஷியல் இன்ஜினியரிங் அவர் எப்படி பண்ணியிருக்காரு அதுவரையும் அதெல்லாம் ஒரு பெரிய ரோல் பண்ணுது. பட் இவங்க இந்த சைடு வாரிசு தானே, வாரிசு அதையும் தாண்டி ஒரு ஜாதி கட்சி மாதிரி தான் சார் பார்க்குறாங்க. ஆமாம், ஆர்ஜேடியை. அதே மாதிரி ராம்விலாஸ் பாஸ்வானுடைய பையன் ஷிராக் பாஸ்வான் இந்த வாட்டி என்டிஏல சேர்க்கப்பட்டிருக்கிறாரு. அவருடைய அந்த கான்ட்ரிபியூஷன் ரொம்ப முக்கியமானது. இது மாதிரி தே ப்ராப்பர்லி ஒர்க் அவுட், அரித்மெட்டிக் கரெக்டாக ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அதுதான் இந்த வின்னிங்கான, அது மட்டும் தான் வின்னிங்கான ஃபேக்டர். இதுக்கு முன்னாடி எஸ்ஐஆர் அதெல்லாம் எஸ்ஐஆர் டின் ஒர்க் அவுட். அது முக்கியமான வேலை தான், பட் அது ஒரு பெரிய ஃபேக்டராக வேலை செய்யலைன்றது. சார், வாக்கு திருட்டுன்றது நம்புறீங்களா சார்? இனிமேல் நடக்குதா சார்? நடக்குங்க, நடக்காமல் எப்படி இருக்கும்? நடக்கும். ஏன்னா நீங்கள் பார்த்தீங்க எவ்வளோ பேரோட போய், ஆனால் அது யார் அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறதுக்கு தேர்தல் ஆணையம் இப்படி ஒரு திருட்டு வேலையை பண்ணுதுன்னா
அதை உன்னிப்பாக கண்காணிக்கிறது யார்? எதிர்கட்சியினர் தானே பண்ணணும். ஆமாம், அவங்க தானே அந்த வேலையை பார்க்கணும். ஆனால் வந்து இங்கே வந்து இப்போ டிஎம்கே சொல்லிட்டு இருக்க அந்த எஸ்ஐஆர் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கை கொடுக்காதுன்ற மாதிரி பாஜக வேணும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இல்லைங்க, எஸ்ஐஆர் வந்து இது எல்லா கட்சிகளினுடைய டியூட்டி. அவங்களுக்கு தான் தெரியும் எங்கெங்க யார் யார் ஆள் இருக்கிறாங்கன்ட்டு. இப்போ தாவேக்கா போனால் விடணும்ல. ஆமாம், இவங்களும் இப்போ திமுகவோட தாவேக்காவோட குற்றச்சாட்டே இவங்க 2 பேருமே கள்ள கூட்டணியில் இருக்கிறாங்க. ஓகே, அப்போ இவங்க போயிட்டு வெரிஃபை பண்ணுற பேரில் இவங்க பக்கத்தில் உட்காந்து இதெல்லாம் அடிச்சு விடாங்கன்னு நினைவுங்க நீங்கள். ஓகே, அதை கண்காணிக்க தான் தாவேக்கா வேணும். அதான் அதனால தான் எல்லா கட்சிகளும் டிரான்ஸ்பரண்ட்டாக அதை உட்காந்து கண்காணிக்கணும். ஆன்லைனில் உட்காந்து கூட ஒரு தாவேக்கா ஓட்டர்ஸும் என் ஓட்டர் இருக்குதான்னு வெரிஃபை பண்ணிக்கணும். இந்த மாதிரிலாம் பண்ணணும்ல. தே வில் பிளானுங்க. பெரிய அளவில் விஜயை அடிக்கிறதுக்கு எல்லாருமே பிளான் பண்ணுவாங்க, உறுதியாக பண்ணுவாங்க. அப்போ எல்லாம் இப்போ இவர்களும் கஷ்டம்தான். பட் ஆனால் அதில் அந்த தாண்டி தான் வரணும், தான் போய் ஆகணும். அப்படி தான் பெனட்ரேட் ஆகணும். தாவேக்கால வந்து 2 எம்எல்ஏஸ் கூட வந்து இப்போ ஜாயின் பண்ணிருக்காங்க. அதாவது நம்ம தமிழ்நாடு எம்எல்ஏஸ் இல்லை, புதுவை எம்எல்ஏஸ் சார். அதாவது பிஜேபியும் அப்புறம் ஏடிஎம்கே எம்எல்ஏஸ் சேர்ந்துருக்காங்க. ஆனால் இன்னொரு விமர்சனம் என்ன இருக்குன்னா, இன்னைக்கு பெரிய தலைவர்கள் யாருமே உள்ள போகிறதில்ல, அதுக்கு வந்து முட்டுக்கட்டையாக இருக்கிறதே விஜய் தான் அப்படின்றாங்க. எதுக்கு பெரிய தலைவர்கள் யார் போகணுன்றீங்க நீங்கள்? ஏன்னா முக்கியமாக பார்த்தீங்கன்னா சீனியர்ஸ் யாராக வந்தாருன்னா வழி நடத்துறதுக்கு அவங்களுக்கு எதுக்கு என்ன வழி நடத்தணும்? இல்லை அவங்க சீனியர்ஸ் எல்லாம் பொலிட்டிக்கல் ஃபிலாசபி முடிச்சுட்டா உட்காந்துருக்காங்க. அப்படிலாம் கிடையாதுங்க. ஓகே, எதுக்கு எந்த சீனியருக்காரர் இங்கே இருந்து போகணும்னு நினைக்கிறேன். இல்லை, பொதுவான ஆலோசகர்கள் வந்து விஜய்க்கு இல்லை, தாவேக்காவினருக்கு இல்லைன்றத விமர்சனம் இல்லைங்க. அதை நான் ஆலோசகர்கள் இல்லைன்றத நீங்கள் எப்படி உங்களுக்கு எப்படி தெரியும்? ஹி மே டாக் டு சோ மெனி பீப்புள். நிறைய பேர்கிட்ட பேசிட்டு தானே இருப்பாரு. ஏன் சொல்றேன்னா, இப்போ வந்து ஜன்சுராஜ் கட்சியின் தலைவர் அந்த பிரசாந்த் கிஷோர் அவர்களும் தோத்துட்டாரு. ஆமா, அவர் வந்து சொன்னாரு தாவேக்கா கிட்டத்தட்ட 20% 20+% கூட வரும். சொந்த மாநிலத்திலே அவர் தோத்த ஆள் வந்து இங்க வந்து எப்படி அது மாதிரி ஏங்க சொந்த சொந்த மாநிலத்தை தோத்தாருன்னு நீங்க சொல்றீங்க. அவர் தானே 21 திமுகவுக்கு கைடு பண்ணாரு. அதே மாதிரி பிரைம் மினிஸ்டருக்கு அவர் தானே கைட் பண்ணாரு. இங்க ஸ்ட்ராட்டஜிஸ்ட்ன்றதுனால நிலைமையை மாத்திர முடியாது. எந்த ஒரு வியூக வகுப்பாளராக இருந்தாலும் இப்போ பீகாரில் அவரை ஏன் ஜெயிக்க முடியல? அவரால் ஜெயிக்க மக்கள் வந்து மனநிலையை சரியாக புரிஞ்சுக்கிட்டு அது பிகே பிரசாந்த் கிஷோருக்கு நான் தோத்து போயிடும்ன்றது நல்லா தெரியும், வாஷ் அவுட் ஆகுன்றதும் தெரியும். பட் அவர் மேஜிக்காக பண்ண முடியும். ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு வந்து என்ன பண்ணுவாங்க, கேம்பெயினை சரி பண்ணுவாங்க. கேம்பெயினில் இதெல்லாம் பேசுங்கன்னுவாங்க, இப்படிலாம் செய்து போகட்டும் அப்படின்னுவாங்க. அவங்களோட மேக் ஓவரை மாக்குவாங்க. மக்கள் மனநிலை அவங்க எப்படி மாற்றிடுவாங்க? ஏன்னா இந்த தோல்விக்கு அப்புறம் தான் சார் இப்போ கட்சிகளுக்கெல்லாம் வந்து ஸ்ட்ராட்டஜிஸ்ட் தேவையான்ற கேள்வி இல்லைங்க. அப்போ ஜான் ஆரோக்கியசாமி எதுக்கு சார்? அவர் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டை மட்டும் எதுக்குன்னு நினைக்கிறீங்க? ஆனால் சம்படி ஹேஸ் டு ஒர்க். நோ, யாராவது ஒருத்தர் இப்போ விஜய்க்கே மொத்தம் இவ்வளோ தொகுதி இருக்குது, இத்தனை வார்டு இருக்குது, இந்த வார்டில் நம்ம இந்த இடத்துல ஸ்ட்ராங்கு, இந்த இடத்துல நம்ம வீக்கு, இதெல்லாம் அனலைஸ் பண்ணுறது யாரு? ஒரு குரூப் தேவையில்லை. ரெண்டாவது மீடியாவை வந்து மீடியாவை எப்படி அட்ரஸ் பண்ணணும், மீடியாக்கிட்ட எப்போ எந்த செய்தி போகணும், எந்த செய்தி போகக்கூடாது, மீடியாவில் எந்த மாதிரியான இம்பேக்டை நம்ம ஏற்படுத்தணும். ரெண்டாவது யூ நீட் லாட் ஆஃப் ரிசர்ச். ஸ்ட்ராட்டஜிஸ்ட்ன்றது பெரும்பாலும் ரிசர்ச் தான். ஓகே, நம்ம வந்து அவங்கள வந்து வெற்றி தோல்விக்கு அவங்க தான் காரணம் நம்ம எடுத்துக்கூடாது. அவங்க வந்து கைடு பண்ணுவாங்க. அந்த கைடன்ஸ் அல்டிமேட்லி மக்கள் தாங்க எல்லாத்துக்கும் காரணம். ஓகே, மக்கள் வந்து அவங்க விஜயை நம்பினாங்க, விஜய் ஒரு மாற்றத்தை தருவார்னு மக்கள் நம்புறாங்க அப்படின்னா விஜய்க்கு வெற்றி. இல்லை மக்கள் வந்து விஜயை நம்பலைன்னா விஜய்க்கு தோல்வி. நீங்கள் என்ன ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வச்சாலும் மக்களோட மனநிலையை சரியாக புரிஞ்சு இதுதாங்க கிரவுண்ட் ரியாலிட்டி அப்படின்னு சொல்கிறது தான் ஸ்ட்ராட்டஜிஸ்ட். அதுக்கு ஆய்வு தான், உட்காந்து கற்பனை கிடையாது. இங்கே வந்து சிஎம்க்கு விற்க வச்சதை தவிர வேறு என்ன பண்ணார்? பிகே நிறைய காசு அடிச்சாங்க, அது வேறு விஷயம். அதுக்கு பின்னாடி பிகே தான் இருக்காரா? அவர் தானே சொன்னார், பிகே தான் சொன்னார் இல்லையா? ஆக்ஸ்போர்டில் போய் பேசினார்ல, என்னங்க இவ்வளோ வயசானவராக இருக்கீங்க, நீங்கள் வந்து இளைஞரணி செயலாளர் இருக்கீங்கம்மா, அட்லீஸ்ட் ஒரு விக்கனாச்சும் வைங்க, நான் தான் சிஎம்கிட்ட சொன்னேன்னு ஆக்ஸ்போர்டில் அவர் பேசினார். அப்போ அந்த பேண்ட் செட்டப் மாற்றினதுக்கும் அது பின்னாடி இருக்கலாம் வாய்ப்பு இல்லை. அது இல்லை முக்கியம். ஸ்ட்ராட்டஜிஸ்ட் என்ன பண்ணணும்னா நிறைய ஆய்வு பண்ணணும், தொடர்ச்சியாக சர்வே எடுத்துக்கிட்டே இருக்கணும். நிறைய இந்த எந்த பாக்கெட்டில் நமக்கு வீக் ஆகுது, எந்த பாக்கெட்டில் ஸ்ட்ராங்காக இருக்குது, அந்த ஸ்ட்ராங்காக இருக்கிறத மறுபடியும் அப்படியே கோர் ஸ்ட்ரென்த்தாக மாற்றுறது, இது மாதிரி தான் அவங்க ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்களே ஒழிஞ்சு மற்றபடி அவங்களால என்ன மேஜிக்லாம் போட முடியாதுல்ல. தமிழ்நாட்டில் இருக்க பெருவாரியான கிறிஸ்தவர்கள் ஓட்டு வந்து தாவேக்காக தான் போகுதுன்ற மாதிரி ஒரு உளவுத்துறை ரிப்போர்ட் வந்து டிஎம்கே கொடுத்துருக்கிறதா சொல்கிறாங்க. ஆனால் இதை சரி கட்ட வந்து இந்த கிறிஸ்மஸ் வேறு வரப்போகுது, இந்த அற்புத பெருவிழா சம்திங் ஏதோ இந்த பிஷப் அவங்களாம் ஃபாதர்களை வச்சு திமுக நடத்த போகிறதாகவும் தகவல் வருது. இது எப்படி சார் அவங்க வந்து கன்சாலிடேட் பண்ண வாய்ப்பு இருக்கா? மைனாரிட்டி ஓட்ஸு, நாட் ஒன்லி கிறிஸ்டியன்ஸ், ஓகே, இஸ்லாமியர்கள் ஓட்டும் விஜய்க்கு போகும். ஏன்னா இவங்க பிஜேபி எதிர்ப்பை வச்சு தானே இவ்வளோ நாள் அறுவடை பண்ணியிருந்தாங்க. அது அவங்களுக்கு இஸ்லாமியர்களுக்கு என்ன பண்ணாங்க? திமுக
ஒன்லி அந்த கூட்டணியை தேவை. அதனால இஸ்லாமியர்கள் ஓட்டு, கிறிஸ்தவர்கள் ஓட்டு விஜய்க்கு போவதை யாராலும் தடுக்க முடியாது. ஓகே, அப்போ தலித் ஓட்டு சார்? தலித் ஓட்டு தாங்க, தலித் விமென், யங்ஸ்டர்ஸ். ஏன்னா இந்த கேள்வி ஏன் வருதுன்னா, இப்போ 4.5 வருஷம் ஆயிடுச்சு இந்த ஆட்சிக்கு. விசிகாவினர் இருக்காங்க, கூட்டணியில் இருக்காங்க, அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்ற மாதிரி பல இளைஞர்கள் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாமே வந்து டிவி டே ஒன்லேயே இப்போ இனிமே வந்து இது டூ லேட். டே ஒன்லேயே விசிகா தோ கூட்டணியில் இருந்தாலும் ஒரு எதிர்கட்சி மாதிரி அவங்க செயல்பட்டுருக்கணும். அது செயல்படல. நாட் ஓன்லி விசிகே, எல்லா கம்யூனிஸ்டுகளும் தான் எதிர்கட்சி மாதிரி செயல்பட்டுருக்கணும், செயல்படல. கூட்டணி என்பது உங்களுக்கு அந்த தேர்தல் நேரத்தில் வெற்றி வாய்ப்பை உறுதி பண்ணுறது மட்டும்தான். ஆட்சியை தொடரும் போதும் கூட்டணி மாதிரியே நீங்கள் முட்டு கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. அதை அவங்க செய்யலை. அப்போ இந்த கோபமானது திமுக மீது உள்ள கோபமானது விசிக்கு மேலேயும் இருக்குது, அங்கேயும் மாறுது. அதே மாதிரி கம்யூனிஸ்டுகள் கட்சி மேலேயும் மாறுது, காங்கிரஸ் மேலேயும் மாறுது. இன்னும் டிஎம்கே பண்ண ஊழலை எதுவுமே எதிர்க்கல. இவங்க எத்தனை கொலைகள் நடந்திருக்கு, எதுவுமே எதிர்க்கல. டிஎம்கேட மவுத் பீஸ் மாதிரி தான் இருந்திருக்காங்க. ஆமாம், அவர்களை நியாயப்படுத்துறது மட்டும்தான் இவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. சரிங்களா? அப்போ அவங்க மேலே நம்பகத்தன்மை போயிடுச்சுல. இவங்க வந்து ஐ திங்க் இனிகோ இருதராஜ் எம்எல்ஏ வந்து வருஷம் வந்து டிசம்பர் மாதத்தில் ஒரு கிறிஸ்மஸ் கூட்டம் நடத்துவார். ஓகே, ரைட்டுங்களா? இப்போ அதை ஜாஸ்தி பண்ணுவாங்க, அதிகமாகும். எல்லாரும் அற்புத பெருவிழா, இறைவன் நினைக்கிறார், இயேசுநாதர் தான் வந்து ஸ்டாலினாக பிறந்திருக்கிறார் அப்படின்லாம் இஷ்டத்துக்கு ஓட்டுவாங்க. பட் ஆனால் மக்கள் நம்புவாங்க. மக்கள் நம்ப மாட்டாங்க. மக்கள் தானே, அது இந்துக்களாக இருந்தானே, கிறிஸ்டியனாக இருந்தானே, முஸ்லீமாக இருந்தானே, அவங்க தமிழ்நாட்டில் தானே இருக்கிறாங்க, தமிழ்நாட்டில் தானே பார்த்துட்டு இருக்காங்க. விஜய்க்கு பொறுத்தவரையும் வருகிற வாக்குகள் எல்லாம் மதம், இனம், மொழி கடந்தெல்லாம் தாண்டி, சாதி இதெல்லாம் தாண்டி வருது. அதுதான் இங்க வந்து ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. கிறிஸ்டின் போட்டு அடைக்கிற முடியாது, ஒரு இடத்துல முடிக்கவே முடியாது. நீங்க வந்து சொல்லலாம், இன்னைக்கு ஒரு நாள் போய் கிறிஸ்துமஸ் தாத்தா வேஷம் போட்டுக்கிட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க? ஓகே, இன்னொரு விஷயம் சார், இப்போ பீகார் எலெக்ஷன்ஸை நம்பி தான் வந்து தாவேக்கா கூட காங்கிரஸ் கூட்டணிக்கு வருமான்ற அந்த கேள்வி இருந்துச்சு. இப்போ வந்து அந்த விஷயமே டென்ட்டாக இருக்குன்றாங்க. இஸ் தேர் எனி பாசிபிலிட்டிஸ் சார்? ஏதாவது பாசிபிலிட்டிஸ் இருக்குங்க. காங்கிரஸ் இப்போ ஏன்னா காங்கிரஸை இவங்க எப்படி ட்ரீட் பண்ண போகிறாங்கன்றது இருக்குது. ஆல்ரெடி காங்கிரஸில் அப்படி ஒரு பேச்சு வந்துருச்சு. இது மாதிரி நீங்கள் வந்து யூ ஹேவ் டு கிவ் அஸ் மோர் சீட், அதர்வைஸ் வில் கோ பேக், கோ டு சம்வேர் எல்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு வந்துருச்சு. டெஃபினட்டாக அவங்க கேரளாவில், பாண்டிச்சேரியில், தமிழ்நாட்டில் இங்கெல்லாம் ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும் அப்படின்னா காங்கிரஸ் விஜய் கூட வந்ததுன்னா காங்கிரஸுக்கு லாபம், வரலன்னா அவங்களுக்கு நட்டம், அவ்வளோதான். ஸோ உண்மையிலே சவுத் இந்தியாவில் விஜய் ஒரு பொலிட்டிக்கல் ஃபிகராகவே அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கான பொலிட்டிக்கல் ஃபிகருங்க அவர். ஓகே, அதனால அவர் பிகே சொன்ன மாதிரி பீகார்லேயே அவருக்கு வந்து தெரியும், இஸ் நோன் டு பீப்புள். ஏன்னா படங்கள் வந்து டப்பாகி போகுது. ஆமாம், போஜ்பூரியெல்லாம் போகுங்க அவரோட படங்கள். சார், முக்கியமான ஒரு இந்த பிரச்சாரம் என்ன சொன்னாங்க, இப்போ பிரதமர் சொல்லியிருந்தார், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா திமுகவினர் வந்து நிறைய பேர் துன்புறுத்துறாங்க பீகாரிஸா. இந்த பிரச்சாரம் வந்து பீகாரில் ஈடுபட்டு வாய்ப்பே இல்லை சார். ஏன்னா இதை சொல்லிட்டு இருக்காங்களே. இல்லை அதனால அவங்க ஜெயிச்சிட்டாங்களா அப்படின்னு ஜெயிச்சிட்டான்ற மாதிரி இங்கே தமிழ்நாடு பிஜேபி பல பேர் சொல்றாங்க. பிஎம் சொல்லும் போது நான் சொன்னேன், அப்ப தமிழ்நாட்டுக்கு வந்து அவ்வளோ தமிழ்நாட்டவர்கள் மேல வெறுப்பாவா இருக்கிறாங்க. இவங்க வந்து ஒரு மாதிரியான கூட்டங்க, ஜாம்பிஸ். they live in a different world. விஜய் அவர்கள் வந்து ராகுல் காந்தி கன்வின்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்கா சார்? எப்படியாவது எந்த வகையில சார் கன்வின்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு? அதான் 3 ஸ்டேட்டை they can bring back Congress, no? விஜய் அவர்களும் சொல்ல வாய்ப்பு இருக்கு. ஆமாம், எங்க விஜயோட ஸ்ட்ரென்த் தானே, அது அவங்களுக்கும் தெரியும் தானே, காங்கிரஸுக்கு தெரியாதா? ஸோ வாய்ப்புகள் இருக்கு சார். எக்ஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர் ரவி அவர்கள் இருந்திருந்தார். அவர் வந்து ரீசெண்டாக விஜய் போய் சந்திச்சதாகவும் ஒரு தகவல் வருது. யாருன்னா இன்டெலிஜென்ஸ் தான் ரிப்போர்ட் கொடுத்துருக்கிறதா சொல்றாங்க. ஒருவேளை ஆலோசகராக போக வாய்ப்பு இருக்கா? ஏன்னா இப்போ நிறைய பேர் அவர் வந்து கூப்பிட்டு பேசியிருந்தாரு இந்த சேஃப்டி சம்பந்தமா. நிறைய பேர் நம்ம திலகவதி மேடம் மற்றவங்க நிறைய பேர் பேசியிருக்கலாம். அதில் என்ன, ஏன்னா உள்ள போறதுக்கு என்ன ரீசனாக இருக்குன்ற அந்த மாதிரி கேள்வி வருது. ஏன்னா டிஎம்கேக்கு ரொம்ப க்ளோஸ் ஆன ஆளு அப்படி சொல்லியிருக்க முடியாதுங்க. எனக்கு ஐ எம் நாட் வெரி ஷுர். அதை நான் பார்க்கவும் இல்லை, எனக்கு தெரியவும் தெரியாது சார். ரொம்ப முக்கியமான பிரச்சனைனா தமிழ்நாட்டில் அந்த தூய்மை பணியாளர்களோட பிரச்சனை வந்து தீரவே மாட்டுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முதல்வர் அவர்கள் கூட அந்த உணவகம்லாம் ஸ்டார்ட் பண்ணலாம், டிசம்பர் 6லேருந்து அவங்களுக்கு வந்து ஃபுல் டைம் ஃபுட்டு போடுறதாகவும் சொல்லிட்டு இருக்காங்க. இதோட முடிஞ்சிட போதா ஃபுட்டு? இதில் என்ன ரொம்ப பெரிய சிக்கல்னா, ஃபுட்டு வந்து யாருக்கு கொடுக்குறாங்க? தூய்மை பணியாளர்கள் யார்? இப்போ நான் சொல்றது போராடுற தூய்மை, அந்த ஜோன் 9 அந்த ஜோன் அவங்க தனி. ஓகே, மற்ற ஜோனில் இருக்கிற தூய்மை பணியாளர்கள் யாருடைய எம்ப்ளாயிஸ்? நோ, தேர் நாட் கார்பரேஷன் எம்ப்ளாயி. அதுதான் நான் சொல்கிறேன். அவர்கள் வந்து ராம்கி நிறுவனத்தின் நேரடி ஊழியர்கள். சாப்பாடு கொடுக்கணும்னா யார் கொடுக்கணும்? ராம்கி நிறுவனம் தான் கொடுக்கணும். ஆமாம், ராம்கி நிறுவனம் தான் அவங்களுக்கு வந்து 3 வேலை இப்போ 10 ஜோனில் வந்து ராம்கி நிறுவனம், இன்னொரு அர்பேசர் இது மாதிரி இருக்கிறாங்கன்னா அந்த அர்பேசர் நிறுவனமும் ராம்கி நிறுவனம் தானே அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும். எதுக்கு அரசாங்கம் கொடுக்குது சாப்பாடு?
அதுதான் ஷட் டவுன் பண்றதுக்கு இந்த இஷ்யூவே யாரும் பேசாதீங்க. இப்போ இது ஹம்பக் மாதிரி தெரியல இது. அர்பேசர்ல வேலை பண்றாங்க. நீ அர்பேசருக்கு சம்பளத்தை ஜாஸ்தி பண்ணி கூட மாசம் அவங்களுக்கு சாப்பாடு டெய்லி சாப்பாடு போடணும். யாருக்கு இவங்க அட்வைஸ் பண்ணணும்? அர்பேசருக்கு தானே பண்ணணும். அதே மாதிரி ராம்கி தானே பண்ணணும். நான் எடுத்து போய் சாப்பாடு கொடுக்குறேன்றது என்ன அர்த்தம்? அது அவங்க சாப்பாடே கேட்கல சார். ரைட் இல்லை, அப்படியே சாப்பாடு கேட்குறாங்க கேட்கல செகண்டரி. எப்படி நீங்கள் வந்து உண்மையிலே சரியான நிர்வாகம் வந்தால், இப்போ அர்பேசர் இங்கே வா, எல்லாருக்கும் கரெக்டான சாப்பாடு 3 வேளை கொடுக்கணும், சம்பளம் சரியாக கொடுக்கணும், சம்பளத்தை உயர்த்தி கொடுக்கணும், அவங்களுடைய குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு இவ்வளோ கொடுக்கணும், லீவ் கரெக்டாக கொடுக்கணும், 2 நாள் லீவ் கொடுக்கணும் அப்படின்னு யார் அட்வைஸ் பண்ண? கவர்மெண்ட் தான். ஆமாம், ராம்கேக்கு தானே சொல்லணும். அதை விட்டு இவங்க வந்து நான் ஊக்கத்தை தரேன், ஊதியத்தை, இது எப்படி இது புரியவே இல்லையே. கேட்கறத செய்ய மாட்டாங்க, கேட்காதது. இங்கே வந்து அவர்களுக்கு சரியான ஊதியமும் நல்ல என்ன சொல்கிறது ஒர்க்கிங் அட்மாஸ்பியரும் போது, ரெஸ்ட் ரூம்ஸும் இது மாதிரி கொடுத்தாலே போதுங்க. அவங்க சாப்பாடு கேட்டாங்களா இன்றைக்கி? அது எதுவுமே கேட்கல. இது என்ன இந்த கான்செப்டே எனக்கு புரிய மாட்டேங்குது. இது எங்கே போய் எந்த அடிப்படையில் அவங்களுக்கு அர்பேசருடைய ஊழியர்களுக்கு அர்பேசர் தானே அங்கே சாப்பாடு கொடுக்கணும்? கண்டிப்பாக. ஏன்னா ஒரு சைடு பார்த்தீங்கன்னா பாலியல் பிரச்சனை அதிகமாகிட்டு இருக்கு, குற்றச்சம்பவங்கள் அதிகமாகிட்டு இருக்கு, இப்போ தூய்மை புள்ளியான பிரச்சனை அதிகமாக, இது எவ்வளோ பிரச்சனை இருந்துகிட்டு இவங்க எப்படி நாளைக்கு எலெக்ஷனில் ஃபேஸ் பண்ண போகிறாங்கன்றதே அவங்களுக்கு தெரியுதான்னு தெரியலையே சார். இந்த 10,000 ரூபாய் பீகார் மாதிரி ஏதாவது ஒன்று வரும், மக்கள் நம்ப மாட்டாங்க. மக்கள் நம்ப மாட்டாங்க. இல்லை பீகார் மாதிரி இங்கே தமிழ்நாட்டில் மறுபடியும் ஆகுமா அப்படின்ற மாதிரி. ஏன்னா பீகார் மாதிரி இங்கே வருவதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. பீகார் வந்து வேற, கேரளா வேற, ஆந்திரா வேற, கர்நாடகா வேற. ஓகே, நம்ம மாநிலம்ன்றது கம்ப்ளீட்டாக ஒவ்வொரு மாநிலமும் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். அங்கே இருக்கிற சூழல் இங்கே இல்லை, இங்கே இருக்கிற சூழல் அங்கே இல்லை. ஸோ அதனால் அது அப்படியே இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்றது வாய்ப்புகள் மிக மிக குறைவு. இன்னொரு விஷயம், இங்கே டிஎம்கே வந்து தொடர்ந்து எஸ்ஐஆரை எடுத்துக்கிட்டு இருக்காங்க சார். ஆனால் இன்னொரு சைடு வந்து வார் ரூம் அமைச்சு அதை கண்காணிச்சுக்கிட்டும் இருக்காங்க. இரண்டுத்துல எதுதான் முக்கியம்? அவங்களுக்கு ஒன்று எதிர்க்கணும், இல்லை இதையும் பண்ணணும், ரெண்டுமே பண்ணிகிட்டு இருக்காங்க. பேரளவுக்கு எதிர்க்கணும், சரிங்களா? எதிர்க்கலைன்னா ரொம்ப என்ன பக்கத்து ஸ்டேட்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக எதிர்க்கிறாங்க. நம்ம வந்து காங்கிரஸ் போயிட்டு அங்கங்கே ஓட்சோரின்னு சொல்லி எக்ஸ்போஸ் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம ஆதரிச்சிட்டோம்னா, அமைதியாக இருந்துட்டோம்னா பிரச்சனை ஆகிடும். அதனால பேரளவில் எதிர். ஓகே, அரசளவில் ஆதரவு கொடு. அரசளவில் அதுதான். உங்கள் கலெக்டர்ஸ் தானே அங்கே போய் நடத்தாங்க, உங்கள் விஓக்கள் தானே போகிறாங்க. ஆமாம், அதெல்லாம் போகக்கூடாதுன்னு ஒரு அரசாணை போடுங்க. எதுக்கு போவா? யாரும் போக மாட்டாங்களா? கண்டிப்பாக. போனால் வந்து உங்கள் துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்க போனால் எதுக்கு போகிறாங்க சார்? ரொம்ப முக்கியமான விஷயம் ஒன்று சொல்லணும் சார். இந்த அறிவு திருவிழா பற்றி நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது என்னதான் சார் உங்களோட ஒப்பீனியன் என்ன சார்? அதில் என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க? see that again it is too late. அவரை கவுண்டர் பண்ணணும் நீங்கள். ஓகே, விஜய் ஒரு ஈவெண்ட் நடத்தாருன்னா அன்னைக்கு ஈவினிங்கே இளையராஜா வச்சு கவுண்டர் பண்ணணும், இல்லைன்னா அடுத்த நாள் ஏதாவது வச்சு பண்ணணும். அப்படின்னும் போது ஐயோ அது பண்ணிட்டாங்களே, நம்ம ஏதாவது பண்ணலாம் அப்படின்ட்டு அறிவு திருவிழா அது ரொம்ப அவசரமாக ஆர்கனைஸ் பண்ணப்பட்டது. முழுக்க பார்த்தீங்கன்னா விஜய் திட்டுறதுக்கு தான் வந்து அதை பயன்படுத்திக்கிட்டாங்க. விஜய் திட்டினாங்க. இன்னொரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சர்கள் எல்லாருமே உதயநிதி அவர்களும் புகழ்ந்து பாடி சீட்டு கேட்கறதுக்கா? இல்லை, அடுத்தது அவர் தானே லீடு. திஸ் எலெக்ஷன் இஸ் கோயிங் டு பி உதயநிதி எலெக்ஷன். அப்போ முதல்வர் வேட்பாளர் அறிவிச்சாலும் அறிவிச்சிருவாங்க. இல்லை, முதல்வர் வேட்பாளர் அறிவிக்க மாட்டாங்க. உதயநிதி இஸ் கோயிங் டு லீட் இன் த சென்ஸ் he will take major calls. who is going to become யாருக்கெல்லாம் வந்து எம்எல்ஏ சீட் கொடுக்கறது, யாருக்கு கொடுக்கறது இல்லை, அது மாதிரி ஜெயிச்சு வந்தால் அவங்களோட மினிஸ்ட்ரி எல்லாமே உதயநிதி இஸ் கோயிங் டு லீட் திஸ் எலெக்ஷன். அப்போ அதுக்கு அவர் ரொம்ப முக்கியம்ல. அதனால தான் ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன் அப்படிலாம் வச்சு அடிச்சு விட்டுட்டு இருக்காங்க. ஓகே சார், நம்ம நடப்பு அரசியல் பற்றி நம்ம நிறையா பேசணும் சார். இது குறித்து அடுத்தடுத்த நிகழ்ச்சிகள் இன்னும் நம்ம டீட்டெயிலாக பேசலாம் சார். நன்றி, ரொம்ப நன்றி.